ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராமராஜ். நம்ம தூண்டி கருப்பு கோயிலுக்கு வந்துட்டோம். கருப்பு கோயிலில் போய் பார்ப்போம். ரொம்ப சக்தி வாய்ந்த கருப்பு கோயில். வந்தவங்களுக்கு எல்லாருமே நல்லதே நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலை பாருங்கள், லட்சக்கணக்கான வேல் இருக்குது. வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் நிறைவேறணுன்னா இங்கே வந்து எல்லோரும் வேல் வச்சுட்டு அந்த இதை முடிச்சுட்டு போகிறாங்க. அதே மட்டும் குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து கயிறு கட்டிக்கலாம். ஆனால் குடிக்காமல் வரணும், அப்போ தான் கயிறு கட்டுவாங்க. குடிச்சிட்டு வந்தால் கட்ட மாட்டாங்க. கருப்பனை நினச்சி போனோம்னா எல்லாம் நல்ல வேல் தான் பரிகாரம். வேண்டுதல் முடிச்சோன்னா வேல் வந்து வைக்கிறாங்க. வேலி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கும் இந்த வேல் வந்து வேலியாடுன்னு கெட்டதை வந்து தடுக்கும், நல்லது நம்ம நடக்கும். பாருங்க. மாவட்டம் நாகமங்கலத்துல வரோம். நான் ஒரு 3-4 வருஷம் 3 மாசம் முன்னாடி வந்தேன். கவுரை கட்டிட்டு போனேன். குடிக்காம இருந்திருக்கோம். உடம்பு நல்லா இருந்துச்சு, குடும்பம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. குடிக்காயின்னு கருப்பை உங்களை குடிக்க விட மாட்டாரு. கெட்ட பாதைக்கு போவாங்க, நல்ல பாதையை அவருக்கு வழி காட்டுவாரு. குடும்பத்தை நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா நோய் இல்லாம வாழ்றோம். பணம் காசு நல்லா வருது. சந்தோஷம். சொல்லுண்ணே. நம்மளோட குடிக்க கூடாதுண்ணே. சரிண்ணே. கருப்பு நம்ம துணை இருக்கணும். கண்டிப்பா நம்ம குடும்ப பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும். சரிங்க. இந்த கோயில் நிறைய பேர் இங்க திண்டுக்கல், கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, வந்துட்டு இருக்காங்க. நம்ம கருப்பனை வெளியிட்டு வரோம். கருப்பு நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு. அது வரையும் போதும்ண்ணே. குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப குடிக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதை அப்படியே நிப்பாட்டிடுவாரு. நிப்பாட்டிடுறாரு. சரி, ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், வேலை எவ்வளவு வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் வச்சிருக்கான்னு பார்ப்போம். என்ன முடியாது, லட்சக்கணக்கான வேல் இருக்கு. அப்படியே பார்ப்போம், ஒரு பார்வை பார்ப்போம் வாங்க. 3 கிலோமீட்டர் வரைக்கும் வேல் ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு அந்த கருப்பன் அந்த வேல் வைக்கிற இடம் எங்கன்னா ஒரு இடம் கொடுத்துருக்கு. எல்லாரும் வாங்க, உங்க பிரச்சனைலாம் இந்த கருப்பன்ட்ட சொல்லுங்க. வேண்டுதலா வேலை நினைச்சிட்டு போங்க. பரிகாரத்தை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நிறைய வேல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வேல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைக்கலாம் எல்லாத்தையும் காட்டிட்டேன், சாமியை காட்டலன்னு. சாமியை கூட்டு காட்டக்கூடாது, நிர்வாகம் அது கட்டுக்கப்புல இருக்கு. சாமியை வீடியோவும் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மற்ற சுற்றிலும் உள்ள எல்லாத்தையும் எடுக்கலாம். நீங்கள் நேராக வந்து அந்த சாமியை பார்த்து அந்த கருப்பனோட அருளை பெற்றுட்டு நல்லபடியாக போங்க. மழை பெய்யுது இங்கே, அதே மட்டும் கெவலி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சும்மா நான் ஏதாவது வேண்டுறேன், அப்படியே கெவலி அடிக்குது. அது வேண்டுதல் நிறைய பண்ண மாட்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான அறிவிப்பு. திருக்கோயில் வரும் பக்தர்கள் மூணு போட்டோ எடுக்கக்கூடாது, போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க அறிக்கை போர்டு வச்சிருக்காங்க. நல்ல மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இயற்கை சூழலோட இருக்கு. இன்னைக்கு வந்தது மழை பெய்யுறது இந்த கருப்பனோட செயல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போக மனசே வரல.